திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பிரபல நடிகை ரூபினியை நினைவிருக்கிறதா? 80களில் கொடிகட்டி பறந்த நடிகை. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் என அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர். இவருக்கென்று தனி ரசிகர் கூட்டம் இன்றும் தமிழகத்தில் உள்ளது. பல வருடமாக சினிமாவில் நடிக்காமல் ஒதுங்கியிருந்த அவர் இப்போது திடீரென அவரை பற்றின ஒரு செய்தி ஒன்று இணையத்தில் வெளியாகி கவலையையும் பரபரப்பையும் தந்து வருகிறது. என்ன நடந்தது என்று பார்ப்போம். நடிகை ரூபினி மும்பையில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே குழந்தை நட்சத்திரமாக நடித்து வருகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் கடைசியாக தாமரை என்ற படத்தில் நெப்போலியனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். அதன் பின் கடந்த 1995ஆம் ஆண்டு மோகன்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார். குடும்பத்தோடு மும்பையில் வசித்து வருகிறார். பரதநாட்டியம், குச்சிப்புடி நடனம் கற்றுத்தரும் பள்ளியையும் மும்பையில் நடத்தி வருகிறார். கடவுள் பக்தி கொண்ட நடிகை ரூபினி திருப்பதி ஏழுமலையானின் பக்தையும் கூட. இதனால் அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வணங்குவது வழக்கமாகும். அந்த வகையில் தமிழகத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் ரூபினிக்கு சமீபத்தில் அறிமுகமாகியிருக்கிறார். தேவஸ்தான அதிகாரிகளுடன் தனக்கு நெருங்கிய தொடர்புள்ளதாகவும் தேவையான வசதிகளை செய்து தருவதாகவும் ரூபினியிடம் சரவணன் கூறியுள்ளார். அத்துடன் தமிழகம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுடன் எடுத்துக்கொண்ட போட்டோக்களையும் ரூபினியிடம் காட்டி அவர்களுக்கு தேவையான சிறப்பு தரிசனம் செய்து கொடுத்து அனுப்பியதாகவும், எனவே இந்நாள் வரை அவர்களின் குடும்ப நண்பராக இருப்பதாகவும் பொய்யாக அவிழ்த்துவிட்டிருக்கிறார். இதனால் சரவணின் பேச்சை நம்பிய நடிகை ரூபினி சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுள்ளார். 1 மணி நேரம் தரிசனம் செய்ய 3 பேருக்கு 77,250 ரூபாய் தருமாறு சரவணன் கேட்டிருக்கிறார். அதன்படியே அந்த பணத்தை சரவணன் அக்கவுண்டிற்கு ரூபினி அனுப்பி வைத்துள்ளார். பிறகு தங்கும் விடுதி கட்டணமாக 15,000 ரூபாய் வேண்டும் என்றாராம். இப்படியே ரூபினியிடம் மொத்தம் 1,50,000 ரூபாய் வாங்கிவிட்டார். ஆனால் சொன்ன தேதியில் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யவில்லையாம். இது குறித்து கேட்டதற்கு ஏதேதோ காரணங்களை சொல்லி தட்டி கழித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு பிறகு சரவணனை நடிகையால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் தன்னை சரவணன் ஏமாற்றியதாக ரூபினி உணர்ந்துள்ளார். வேலூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக சரவணன் பணிபுரிந்து வருகிறாராம். தன்னை போல் இனி வேறு எந்த பக்தரையும் சரவணன் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆந்திர மாநிலம் மற்றும் தமிழக மாநில முதல்வருக்கு ரூபினி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல நடிகை தமிழக நபரிடம் 1,50,000 லட்சம் ரூபாய் ஏமாந்திருப்பது அதிர்ச்சியை தந்து வருகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.